ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளாவின் ஸ்டைலில் குச்சிக்கிழங்கு வேக வச்சு தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்காக நான் 2 குச்சிக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். குச்சிக்கிழங்கு க்ளீன் பண்ணி கழுவி நல்லா சுத்தமாக எடுத்துட்டு வந்திருக்குது. இனி நமக்கு அதை சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படிதான் சின்ன 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 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். வேக வச்சு தாளிக்கிறதுக்காக தான், அதனால சின்னதாக கட் பண்ணி எடுக்கணும். இப்போ 2 குச்சிக்கிழங்கையும் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்குது. இது நமக்கு இன்னொரு பாத்திரத்திലേക്ക് மாற்றலாம். அப்புறம் வேக வைக்கிறதுக்காக தண்ணி ஊற்றி எடுக்கலாம். இவ்வளோ போதும். இந்த குச்சிக்கிழங்குக்கு மேலே நிற்கிற மாதிரி தண்ணி இவ்வளோ போதும். இது நமக்கு ஸ்டவ்வில் வச்சு வேக வைக்கிறதுக்காக விடலாம். அப்புறம் நமக்கு ஒரு தேங்காய் கூட்டு தயார் பண்ணணும். அதுக்காக 3 பச்சை மிளகாய், உப்பு, சீரகம், 2 பல்லு பூண்டு, 1/2 கப்பு தேங்காய், கருவேப்பிலை, மஞ்சள் தூள் இவையை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அப்படி அரைச்சி எடுத்தது தான் இது. குச்சிக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இவ்வளோ வெந்தா போதும். இது நமக்கு இனி வடிச்சு போடலாம். போதும். குச்சிக்கிழங்குக்குள்ளார நம்ம அரைச்சி வச்ச தேங்காயோட கூட்டை சேர்த்துக்கலாம். அப்புறம் இதை ஒன்று கொட்டி எடுத்து மூடி அப்படியே வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் இப்படியே இருக்கணும். அந்த தேங்காய் கூட்டு நல்லா வெந்திருக்கணும். அதுக்கு பின்னாடி நமக்கு ஒரு குச்சியை வச்சு இது நல்லா கிண்டி எடுக்கணும். வச்ச குச்சிக்கிழங்க இனி ஒரு குச்சியை வச்சு கிண்டி எடுக்கணும். நான் ஒரு தயிர் கடையின்னு மத்து வச்சு தான் மத்தின் குச்சியை வச்சு தான் கிண்ட போகிறேன். இப்படி தான் கிண்டணும். இப்போ நம்ம குச்சிக்கிழங்க வேக வச்சது ரெடியாக இருக்கு. இதுக்கு கூட கறி குழம்பு சேர்த்து சாப்பிடலாம். இல்லாச்சா மீன் குழம்பு இதுக்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இப்படி தான் கேரளா ஸ்பெஷல் ஒரு டிஷ்ஷு தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.